வணக்கம். கால்பந்து கடவுளாக ரசிகர்கள் கொண்டாடும் அர்ஜென்டினாவின் லயோனல் மெஸ்ஸி மிகுந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் துபாயிலிருந்து தனி விமானத்தில் வெள்ளியன்று நள்ளிரவில் கொல்கத்தா வந்திறங்கினார். கடுங்குளிருக்கு மத்தியிலும் ஏராளமான ரசிகர்கள் காத்திருந்து மெஸ்ஸியை வரவேற்றனர். இசட் பிரிவு பாதுகாப்புடன் அவர் டாட் பெங்கால் ஓட்டலில் தங்கினார். சனிக்கிழமை காலையில் மிகுந்த உற்சாகத்துடன் காணப்பட்டார் மெஸ்ஸி. உலகிலேயே மெஸ்ஸியின் மிக உயரமான சிலையை கொல்கத்தாவில் வடிவமைத்திருக்கின்றார்கள். அதன் உயரம் 70 அடி. ஸ்ரீ பூமி மணிக்கூண்டு அருகில் உள்ள தனது பிரம்மாண்டமான சிலையை பார்த்து மெய்சி மெய்மறந்தார். அந்த சிலை மிக தத்ரூபமாக மெஸ்ஸி உலக கால்பந்து கோப்பையுடன் நிற்பது போன்று வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. ஹோட்டலில் இருந்தபடியே அதனை காணொளி வாயிலாக மெஸ்ஸி திறந்து வைத்தார். அந்த விழாவில் நடிகர் ஷாருக் கானும் கலந்து கொண்டார். ஹோட்டலில் இருந்து மக்கள் வெள்ளத்தில் நீந்தியபடியே சால்ட் லேக் மைதானத்திற்கு வந்த மெஸ்ஸிக்கு இன்ப அதிர்ச்சி காத்திருந்தது. மைதானத்தில் 1,00,000க்கும் மேற்பட்ட ரசிகர்கள் திரண்டிருப்பதை பார்த்து வியந்தார். அவர்கள் மெஸ்ஸி மெஸ்ஸி என்று உற்சாகமாக குரல் எழுப்பினார்கள். மைதானமே குலுங்கியது. என்ன காரணத்தினாலோ 10 நிமிடத்திற்குள் அங்கிருந்து கிளம்பிவிட்டார். அதனால் 25,000 ரூபாய்க்கு மேல் கட்டணம் செலுத்தி டிக்கெட் வாங்கி வந்த ரசிகர்கள் ஆத்திரமடைந்தனர். மைதானத்தை நோக்கி தண்ணீர் பாட்டில்களை வீசினார்கள். உள்ளே புகுந்து அடித்து உடைத்து ரகளை செய்தனர். போலீசார் தடியடி நடத்தி அவர்களை கலைத்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக மேற்கு வங்காள முதல்வர் மம்தா பானர்ஜி வருத்தம் தெரிவித்து கால்பந்து ரசிகர்களிடம் மன்னிப்பு கோரியுள்ளார். இதற்கிடையில் மெஸ்ஸி தங்கியிருந்த ஓட்டல் முன்பு திரண்டிருந்த ரசிகர்களும் அடித்து துரத்தப்பட்டனர். அதில் பெண்களும் அடக்கம். இந்த நிலையில் மெஸ்ஸியை சந்திக்க தலா 10 லட்சம் ரூபாய் கொடுத்து அவரது தீவிர ரசிகர்கள் 100 பேர் முன்பதிவு செய்திருந்தனர். அவர்களை சந்தித்து கலந்துரையாடிய மெஸ்ஸி அவர்களுடன் போட்டோ எடுத்து மகிழ்ந்தார். இந்த நிகழ்ச்சி மிகுந்த உற்சாகத்தோடு நடந்தது. கொல்கத்தாவில் அர்ஜென்டினா ரசிகர்கள் கிளப் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த கிளப்பினர் சால்ட் லேக் பகுதியில் மெஸ்ஸிக்காக அருங்காட்சியகம் ஒன்றை உருவாக்கியுள்ளனர். மெஸ்ஸியின் ஆடம்பர வீடு மியாமி நகரில் அமைந்திருக்கின்றது. அந்த ஆடம்பரமான வீட்டினுடைய தோற்றத்தில் இந்த அருங்காட்சியகத்தை அமைத்திருக்கின்றார்கள். அங்கு அவர் பெற்ற விருதுகளும் தங்க காலணிகள் போன்றவைகளின் மாடல்கள் இடம் பிடித்துள்ளன. அந்த அருங்காட்சியகம் முழுவதுமே மெஸ்ஸியின் சாதனைகளால் நிறைந்திருக்கின்றது. மெஸ்ஸி இதுவரை 896 கோல்கள் அடித்துள்ளார். அதனை குறிப்பிடும் விதமாக 896 கால்பந்துகளும் அங்கே இடம் பிடித்துள்ளன. காலை 9 மணியிலிருந்து மதியம் 2 மணி வரை 5 மணி நேரம் கொல்கத்தாவில் மெஸ்ஸி புயல் போன்று மையம் கொண்டிருந்தார். அந்த பெருநகரத்தில் எங்கு பார்த்தாலும் மெஸ்ஸி மெஸ்ஸி என்ற குரல் தான் ஒலித்துக் கொண்டிருந்தது. பிற்பகல் 2 மணிக்கு மெஸ்ஸி தனி விமானத்தில் ஐதராபாத் கிளம்பினார். 14 ஆண்டுகளுக்கு முன்பு ஒருமுறை மெஸ்ஸி ஏற்கனவே கொல்கத்தாவிற்கு வந்து கால்பந்து விளையாடி இருக்கின்றார். அப்போது கண்டும் காணாமலும் இருந்த ரசிகர்கள் இன்று மெஸ்ஸிக்கு அவரது வாழ்க்கையில் மறக்க முடியாத அளவிற்கு அன்பினை அள்ளி கொடுத்திருக்கின்றார்கள். பொதுவாக புயல்கள் கடந்து போகும்போது சேதாரம் ஏற்படும். அதுபோல் மெஸ்ஸி புயல் கொல்கத்தாவை கடந்து போகும்போதும் மைதானத்தில் சேதாரத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. ரசிகர்கள் சிலரும் காயமடைந்துள்ளனர். சார்ட்டர்ட் விமானத்தில் கிளம்பிய மெஸ்ஸியும் சக விளையாட்டு வீரர்களும் ஐதராபாத் சென்றடைந்தனர். அங்கு ஓட்டலில் தங்கிய அவர்கள் சிறிது நேரம் ஓய்வெடுத்தனர். பின்பு மீண்டும் மெஸ்ஸி உற்சாகமாக பிரபலங்களை சந்திக்க தொடங்கினார். ஐதராபாத்தில் இரவு 7 மணிக்கு ஆயிரக்கணக்கான ரசிகர்களுக்கு மத்தியில் காட்சி விளையாட்டு போட்டியில் பங்கேற்றார். தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டியும் அந்த போட்டியில் கலந்து கொண்டு விளையாடினார். பின்பு இசை நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மெஸ்ஸி அங்கிருந்து குட்டி விமானத்தில் மும்பைக்கு பறந்தார். மும்பையில் மெஸ்ஸி ஞாயிறு அன்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்கின்றார். பிரபலமான நடிகைகளோடு ஃபேஷன் ஷோவிலும் கலந்து கொள்ளுகின்றார்.
அங்கிருந்து திங்கட்கிழமை டெல்லி செல்லுகின்றார். அங்கும் சில நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு விட்டு பிரதமர் மோடியையும் சந்தித்து பேசுகின்றார். மெஸ்ஸியின் இந்திய பயணத்தில் சுமார் 1000 கோடி ரூபாய் அளவிற்கு பிசினஸ் நடந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. 3 நாள் பயணத்திற்காக மெஸ்ஸிக்கு 200 கோடி ரூபாய் வரை சன்மானம் வழங்கியுள்ளனராம். உடன் வந்திருக்கும் உருகுவே வீரருக்கும் அர்ஜென்டினா வீரருக்கும் தலா 30 கோடி ரூபாய் வழங்கியுள்ளனர். தனி விமானம் மற்றும் பாதுகாப்பு காரணங்களுக்காக 30 கோடி ரூபாய் செலவிட்டிருக்கின்றார்கள். மார்க்கெட்டிங் செய்வதற்கும் கோடிக்கணக்கில் பணத்தை வாரி இறைத்துள்ளனர். மொத்தமாக சுமார் 1000 கோடி வரை மெஸ்ஸியை வைத்து பிசினஸ் நடந்துள்ளதாக கணக்கிடுகின்றார்கள். இந்த பணத்தை ஸ்பான்சர்களிடமிருந்தும் டிக்கெட் மூலமும் வசூல் செய்திருக்கின்றார்கள். இந்த நிலையில் கொல்கத்தா மைதான கலவர சம்பவம் விஸ்வரூபம் எடுத்துள்ளது. மெஸ்ஸி காட்சி விளையாட்டு போட்டியில் கலந்து கொள்ளுவார் என்று கூறி பணம் வசூலித்து ஏமாற்றிவிட்டதாக ரசிகர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அதனால் விழா ஏற்பாட்டாளரான சதாத்ரு தத்தா மேற்கு வங்காள போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இத்தனை கலாட்டாக்கள் நடந்தாலும் மெஸ்ஸியின் 3 நாள் பயணம் இந்திய கால்பந்து ரசிகர்களை உற்சாக வெள்ளத்தில் மிதக்க வைத்திருக்கின்றது. உற்சாகம் பொங்கட்டும். நன்றி, வணக்கம்.